நன்றாக தெரியும், மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் அடுத்த முதல்வர் யார் என்பது முடிவு செய்யப்படவில்லை. ஒருபுறம் தேவேந்திர பட்னவிஸ் தான் முதல்வர் ஆவார் என்றும், மற்றொரு புறம் ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் ஆவார் என்ற சில கூற்றுகள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் சஸ்பென்ஸ் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இரு கட்சிகள் தரப்பிலுமே தங்களுடைய தலைவர் தான் முதல்வராக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தானேவில் மகாராஷ்டிரா இடைக்கால முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தன்னை பொறுத்தவரை சிஎம் என்பது சீஃப் மினிஸ்டர் அல்ல, அது ஒரு காமன் மேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது நான் ஒரு சாமானிய மனிதன் தான். நான் மிக தீவிரமான பிரச்சாரத்தை தேர்தலிலே மேற்கொண்டேன். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற போது நான் உறங்கினேன் என்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக முதல்வர் பதவிக்கு நீங்கள் முன்னிறுத்தப்பட வேண்டாம் என்று உங்களை பாஜக கேட்டுக் கொண்டிருப்பதாக செய்தியாளர்கள் கேள்வி ஒன்றை எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஷிண்டே அவர்கள், நான் அதிருப்தி அடையவில்லை, நான் போராடுவேன், நாங்கள் அழமாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வது தொடர்பாக நீங்களே முடிவு செய்யுங்கள் என பிரதமர் மோடியையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறேன். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுவோம். சிவ சைனியர்கள் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள். என்னால் ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்கிற உறுதியை பிரதமர் மோடிக்கு தான் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மகாராஷ்டிரா முதல்வரை பொறுத்தவரை பாஜகவே முழு முடிவை எடுக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நானும் சிவசேனாவும் கட்டுப்படுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதல்வர் ஆக மாட்டார் என்றுதான் நமக்கு தெரிகிறது. பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னவிஸ் தான் முதல்வர் ஆவார் என்று சில யூகங்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் அதனை உறுதிப்படுத்துவது போல ஏக்நாத் ஷிண்டேவினுடைய இந்த மறைமுக கூற்று என்பது அமைந்திருக்கிறது. அவர் சொன்ன விதங்கள், பேசி விதம், இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அவர் மீண்டும் முதல்வராக போவதில்லை என்கிற ஒரு விஷயம்தான் மறைமுகமாக தெரிவிக்கப்படுகிறது. பாஜக அவருக்கு 2 விதமான ஆஃபரை கொடுக்க முன்வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒன்று, நாங்கள் உங்களை மத்திய அமைச்சராக்குகிறோம், அப்படி இல்லை என்றால் துணை முதல்வராக்குகிறோம் என்ற ஒரு ஆஃபரை பாஜக அவருக்கு வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவை துணை முதல்வராக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் கூட முன்வைக்கப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிர அரசியல் அரங்கில் பேசப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்கிறார் என்றால், டிசம்பர் 2ஆம் தேதிக்குள்ளாக அங்கு யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், யார் முதல்வர் என்பது இறுதியாகிவிடும் என்று சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் ஊடகங்கள் மத்தியில் தெரிவிக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மகாராஷ்டிர மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கான பதில் இழுபறி எடுத்துக்கொண்டே போகக்கூடிய சூழலில் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து